வெல்கம் டு D2G ஹெல்த். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிம்மதியான தூக்கத்தை பெறத்துக்கான சில உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பரபரப்பு, பதற்றம் இது ரெண்டுமே இல்லாத வாழ்க்கை வரும். இன்றைக்கி சிறு நகரம் தொடங்கி மெட்ரோ நகரங்கள் வரை அதற்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வாழ்க்கை துரத்துதா, வாழ்க்கையை நம்ம துரத்துறோமா என்பதை பற்றி யோசிக்க கூட அவகாசம் இல்லாமல் ஓடிட்டே தான் இருக்கும். இந்த பரபரப்பில் நம்ம இழப்பது நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை தான். கம்ப்யூட்டரில் வேலை, சதா மொபைல் ஃபோனை வெறுத்தபடி இருப்பது, உடற்பயிற்சியின்மை, சத்தான உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிடாதது, அளவுக்கு அதிகமான நொறுக்கு தீனியனம் என மாறிவிட்ட வாழ்வியல் முறை முக்கியமாக பதம் பார்ப்பது நம் தூக்கத்தை தான். இரவில் தூங்கி கொண்டிருக்கும் போதே விழிப்பு வந்துடும், பிறகு தூக்கம் வராது. இதன் காரணமாக பகல் பொழுதில் ஓய்வுக்காக நம்ம உடல் இயங்கும். இன்றைக்கி பலரையும் தூக்கமின்மை பிரச்சனை பாடாப்படுத்துது. நல்ல நிம்மதியான தூக்கம் மட்டும்தான் அடுத்த நாள் நம்ம உற்சாகமாக செயல்படுவதற்கான உத்வேகத்தை கொடுக்கும். சில உணவுகள் கூட ஆழ்ந்த உறக்கத்துக்கு வழிவகுக்கும். நிம்மதியான தூக்கத்துக்கு மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சீராக சுரக்க வேண்டியது அவசியம். அதோடு 4 முக்கியமான பொருட்களும் தேவைப்படுகிறது. அது என்னென்னா ட்ரையோஃபட்டன், மக்னீசியம், கால்சியம், விட்டமின் B6. பாதியில் நம் தூக்கம் கலைகிறது என்றால் மெலட்டோனின் சரியாக சுரக்கவில்லை என்ற அர்த்தம். இதன் உற்பத்தியை அதிகமாக்கும் உணவுகள் சில இருக்கின்றன. நமக்கு சீரான தூக்கத்தை தர உணவுகளை நம்ம இங்கே பார்ப்போம். அதில் முதலாவது பாதாம். பாலை போலவே பாதாமிலும் ட்ரிஃபோட்டோஃபன் இருக்குது. இது மூளை மற்றும் நரம்புகளை அமைதிப்படுத்தும். மூளையின் சக்தியை அதிகரிப்பதோட பாதாம் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இதில் உள்ள மெக்னீஷியம் இதய துடிப்பை சீராக வச்சிருக்க உதவும். தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் எடுத்துக்கொள்வது நன்றாக தூங்க உதவும். டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். பாதாமை தவிர டார்க் சாக்லேட் சிறந்த தூக்கத்தை கொடுக்கும் உணவுகளில் ஒன்று. இதில் செரட்டோனின் இருக்கு. இது மனம் மற்றும் நரம்புகளை அமைதிப்படுத்தி நன்றாக தூக்கத்தை கொடுக்கும். அடுத்ததாக வாழைப்பழம். வாழைப்பழமும் இரவில் நல்ல தூக்கத்தை தரக்கூடியது. வயதானவர்கள் அதிக இரத்த அழுத்தத்தால் தூக்கம் வராமல் தவிப்பாங்க. வெவ்வேறு வகையான வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். இதில் நிறைய ட்ரைஃபோட்டோஃபன் மற்றும் கார்பஸ் போன்றவை இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல இரவு தூக்கத்தை தருகிறது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 2 வாழைப்பழம் சாப்பிட்டு தூங்கலாம். அடுத்ததாக வால்நட். உங்களுக்கு வால்நட் ரொம்ப பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு தூக்கமும் நன்றாக வரும். இதில் மெலட்டோனின் மற்றும் செரட்டோனின் என 2 பொருளுமே இருக்குது. இந்த இரண்டுமே உங்களுக்கு நல்ல தூக்கத்தை வரவிளக்கக்கூடியது. அடுத்ததாக சூடான பால் குடிக்கலாம். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால் நல்ல உறக்கத்திற்கு சிறந்த பானம். பாலில் ட்ரிஃபோட்டோஃபன் என்ற அமினோ அமிலம் இருக்குது. இது செரட்டோனினாக மாறும். செரட்டோனின் மூளைக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். இது உங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும். ஒரு சிட்டிகை ஜாதிக்காய், ஒரு சிட்டிகை ஏலக்காய், சில பாதாம் பருப்புகள் பாலின் சுவையை மேம்படுத்துவது மட்டுமில்லாமல் நல்ல தூக்கத்தையும் ஊக்குவிக்க உதவும். அடுத்ததாக செர்ரிப்பழம். செர்ரிப்பழங்களில் ஃபீனியல் சுரப்பியில் உற்பத்தி செய்யப்படும் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் இருக்குது. இது தூக்கத்தை ஒழுங்குபடுத்துது. மனசோர்வு மற்றும் மன அழுத்தத்திற்கு செர்ரி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 10லேருந்து 12 செர்ரிங்களை சாப்பிடுவது நன்றாக தூங்குறதுக்கு உதவும். அடுத்ததாக கடல் பாசி. இரவில் நல்ல தூக்கத்தை தரத்துக்கு பழுப்பு நிற கடல் பாசியும் உதவும். இதில் உள்ள டெனின் அதாவது பைலோட்ராட்டனின் என்ற பொருள் நமது நரம்புகளின் கடத்தியான நியூரோ டிரான்ஸ்மிட்டரை சரி செய்து நமது மூளையை ஆழ்ந்த உறக்கத்திற்கு கொண்டு செல்லும். அதனால் கடல் பாசியை நம்ம நைட்டு சாப்பிட்டோம்னா நிம்மதியான தூக்கத்தை நம்ம பெறலாம். அடுத்ததாக கிவி பழங்கள். கிவி பழங்களில் செரட்டோனின் இருக்குது. இது நமக்கு சரியான இரவு தூக்கத்தை தரும். தினமும் 2 கிவி பழங்களை தூங்குவதற்கு முன்பு ஒரு கால மாதம் சாப்பிட்டு வந்தோம்னா தூக்கம் தானாக வரும். அதே நேரத்தில் இரவில் நடுவில் எந்திரிப்பது கூட இதில் நின்றும். இந்த சுவையான பழத்தை சுவைத்து நிம்மதியான தூக்கத்தை பெற மறந்துடாதீங்க. அடுத்ததாக பூசணி விதை. இதில் முக்கியமான அமினோ அமிலமான ட்ரைஃபோட்டோஃபன் இருக்குது. இது தூக்கத்தை தூண்டுது. ட்ரைஃபோட்டோஃபன் செரட்டோனோட வினை புரிஞ்சு நமது உடலில் உள்ள மெலட்டோனின் என்ற தூக்க ஹார்மோனாக மாறுது. இதில் உள்ள ட்ரைஃபோட்டோஃபன் நல்ல தூக்கம் தர உதவும். இரவு தூங்குறதுக்கு முன்பு பூசணி விதையோட பாக்கெட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்டு தூங்கினா போதும், காலையில் தான் எந்திரிப்பீங்க. உணவில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்வது போல் சில வாழ்வியல் முறைகளும் கவனம் எடுத்துக்கொள்ள வேணும். மதிய நேர தூக்கத்தை தவிர்ப்பது, படுக்கைக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வாக் போவது, சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் இடையில் 1 மணி நேரம் இடைவெளி விடுவது, படுக்கையில் ஃபோன், லேப்டாப் போன்றவற்றை உபயோகப்படுத்தாமல் இருப்பது, சரியான நேரத்துக்கு தூங்க செல்வது போன்றையும் தூக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கும். மது, புகை போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். ஒரு நல்ல தூக்கம் மட்டுமே அழகான ஆரோக்கியமான விடியலை நமக்கு தரும். ஒரு நல்ல விடியல் தான் ஒரு நல்ல நாளுக்கான தொடக்கம். அதற்கு இன்றி அடித்தளமிடுவோம்.
தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.